ஏன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன் இந்த ஸ்டேஜ்க்கு பிரைஸ் வாங்க +2ல மார்க் எடுத்ததுக்காக. அப்போ என் தம்பியை நான் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சப்போ அவனால வர முடியல. ஏன்னா கார்டுக்கு 3 பேர் தான் வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போ எங்க அப்பா அம்மாட்ட கேட்டப்போ இவங்க சொன்னாங்க, இவளோட தம்பி தான் சொல்லி உன்னை எக்ஸ்கியூஸ் பண்ணி கூட்டிட்டு போகணுமா, இல்ல உன்னோட எஃபோர்ட்ல நீ மார்க் எடுத்து அதனால உன்னை கூட்டிட்டு போகணுமான்னு கேட்டாங்க. அவன் அதை செஞ்சு காட்டினதோட இல்லாம அவன் கூட என்ன கூட்டிட்டு வந்திருக்கான். இப்போ எங்களை மாதிரி சின்ன பசங்க எல்லாம் எங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தப்போ அவங்களே இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஏத்தி ஹானர் பண்ண முடியும்னு நீங்க சொன்னது மட்டும் இல்லாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எல்லா பெற்றோர் சார்பாகவும் ரொம்ப தேங்க்யூ. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த குரலுக்கு ஏற்ப இன்னைக்கு இங்க நிக்கிறேன். நான் நம்புறேன். எங்க அண்ணா கிட்ட சொன்ன இங்க நிக்க வைக்கிறேன்னு நிக்க வச்சிருக்கேன். தேங்க்யூ சோ மச். இந்த மொமெண்ட் எப்போ எனக்கு ஞாபகம் இருக்கும். தேங்க்யூ. அண்ணன் அவங்களுக்கு வணக்கம். அப்புறம் நாங்கள் சிவகங்கை தொகுதி காளையார் கோயிலேருந்து வரோம். என் பையன் 500க்கு 495 எடுத்திருக்கான். அதனால எங்களை செலக்ட் பண்ணி அவார்டு வாங்க அண்ணா கூப்பிட்டுருந்தாங்க. அவார்டு இவங்க செலக்ட் பண்ணதுலேருந்து எங்களை அன்பாக கூப்பிட்டு வழி நடத்தி சிவகங்கையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து எங்களை அண்ணன் பக்கத்தில் உட்கார வச்சு அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் எங்கேயோ உட்காந்துருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இவங்க எல்லாரும் வந்து காசுக்காண்டி இல்லை, அன்பால் சேர்ந்த கூட்டம். அவங்களோட இன்னைக்கு நாங்களும் சேர்றோன்னா வெற்றி நிச்சயம், நாளை நமதே. ரொம்ப நன்றிண்ணா. பெருமைப்படுத்தின என் பையனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. ஆசைப்பட்டு எங்க அண்ணனுக்கார ஒரு கவிதை. எங்க அண்ணன் தளபதியே, நாளைய தீர்ப்பின் தலைவரே, நாளை தமிழகத்தின் முதல்வரே, இளைய தளபதியாய் திரையில் நின்றாய், நாளைய மக்களின் தலைவராய் தரையில் நிற்பாய், ஏழை மக்களின் பசியை போக்க, மக்களின் வலியை நீக்க, தமிழ்நாட்டை சீரமைத்து வளர்க்க நீங்கள் வருவாய் என நாங்கள் காத்திருக்கிறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.